எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஃபினான்ஷியலி எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அதுக்கு காரணம் உங்களோட கோல்ஸை நீங்கள் கரெக்டாக செட் பண்ணாது தான். இந்த வீடியோவில் சொல்கிற ஒரு கோல் செட்டிங்கை உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஃபினான்ஷியலி எந்த ஒரு கோலுமே செட் பண்ண மாட்டோம். அப்படியே செட் பண்ணாலும் அது ரொம்ப வேகாக செட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறையா சம்பாதிக்கணும், நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும், பெரிய ஆளாகணும் அப்படின்னு செட் பண்ணுவோமே ஒழிய, எனக்கு இவ்வளோ வேணும், இந்த டைமுக்குள்ள நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கோலுமே இருக்காது. இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம ஒரு வெக்கேஷன் போகலான்னு முடிவு பண்ணிட்டு எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் எங்கே போகிறோம், எத்தனை நாள் போக போகிறோம், எந்த ஒரு பிளானுமே இல்லாமல் கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிற அந்த ஒரு ஹேக் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சராக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய கோலில் டிஃபைன் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 2025 இயர் எண்டுக்குள்ளே, டிசம்பர் 2025க்குள்ளே நான் வந்து 1 lakh அச்சீவ் பண்ணணும், அந்த 1 lakh வச்சு நான் என்னோடய ட்ரீம் ஹவுஸ் வாங்குறதுக்கு டவுன் பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். செகண்டு, இந்த கோலை மினி கோலாக மாற்றுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 lakh வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 12 months டைம் இருக்குது அப்படின்னா, நான் மந்த்லி 8,300 to 8,400 நான் சேவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து மினி கோலாக மாற்றிக்கிறேன். தேர்டு, இந்த கோல் ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது நான் என்னோட கோலை ஸ்பெசிஃபை பண்ணணும். நான் என்னோட எக்ஸாம்பிளில் 1 lakh நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். செகண்டு, அது மெஷூரபுளாக இருக்கணும். 12 months 8,300 சேவ் பண்ணுறது மூலமாக இயர் எண்டுக்குள்ளே 1 lakh சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ப்ராக்ரஸ் மாதிரி போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு, அந்த கோல் அச்சீவபிளாக இருக்கணும். அதாவது என்னோட இன்கமே 6 lakhs தான், நான் 10 lakhs சேர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன்னா அது அச்சீவபிள் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் என்னால் 6 lakhs சேர்த்த முடியும், இல்லாட்டி ஒரு செலவுகள் போக என்னால் 2 to 3 lakhs சேர்த்த முடியும். ஸோ இந்த மாதிரி அச்சீவபிள் கோலாக செட் பண்ணுங்கள். அடுத்து, ரிலவெண்ட். அதாவது நம்மளோட ஒரு பெரிய ட்ரீமுக்கு இது ரிலேட்டபுளாக இருக்கணும். நம்மளோட எக்ஸாம்பிளில் நான் ஒரு பெரிய வீடு வாங்க போகிறேன், அந்த வீட்டுக்கு இது டவுன் பேமெண்ட் கட்டுறதுன்னு சொல்லி நான் அதோட இதை லிங்க் பண்ணிட்டேன். அடுத்தது, டைம் பவுண்ட். இதுக்குன்னு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு டைம் லிமிட் செட் பண்ணுங்கள். டைம் லிமிட் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணக்கூட மாட்டோம். ஸோ உங்களோட ட்ரீமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கோலை செட் பண்ணுங்கள். அது வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபர்தராக வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களோட லோனை ப்ரீக்ளோஸ் பண்ணுறதா கூட இருக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஒரு ட்ரீமுக்கு கோல் செட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கோலை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பார்க்குறேன். ஃபார் ஃபர்தர் ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிங்க.